என்ன கேக்குற? பவர் ரேஞ்சர்ஸ்னா என்னவா? அவங்கதான். அங்க பாரு, இங்க பாரு. Big Saber Strike. Turbo Cannon. Fire. Zip charger. Activate. Come on, Sigro, combine weapons. Road Blaster. Engine serve. Activate. Target locked. Fire. Direct hit. ரேஞ்சர் சார், நாம அனுப்புனது ஆஃப்லைன்ல இருக்கு. ஓஹோ, அப்ப அது பேட் நியூஸ் தான். ஆனா கூடவே ஒரு குட் நியூஸும் இருக்கு. நாம இன்னும் ஃபுல் பவர்ல அட்டாக் பண்ணோம். அவங்களோட ஷீல்டு இன்னும் ஃபுல் பவருக்கு வரலன்னு நான் நினைக்கிறேன். இதான் சமயம். அப்படின்னா ட்ரோன்ஸ் அனுப்பு. எத்தனை பேர் அனுப்பணும் அதையும் நீங்களே சொல்லிடுங்க தலைவரே. எல்லாரையும் அனுப்பு. சீக்கிரம் வாங்க, அந்த ஷீல்டுக்கு உடனடியா பேக்கப் தேவை. கான்டாக்ட் ஆல்பா. சவுத்ல இருந்தோ சவுத் வெஸ்ட்ல இருந்தோ ஏதோ ஏர் அட்டாக் நடக்க போகுது. கான்டாக்ட் பெட்டா. நிறைய டார்கெட்ஸ் வருது, அதுவும் நார்த் ஈஸ்ட்ல இருந்து. வெஞ்செக்ஸோட ட்ரோம் சார் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஹே, அங்க பாரு. ரேஞ்சர்ஸ், நான் டாக்டர் கே. டார்கெட்ஸ் வந்துட்டு இருக்கு. அத நீங்க பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பாத்துட்டேன். என்ன கொத்து கொத்தா வராங்க? ரேஞ்சர்ஸ், உங்களுக்கு தேவையான மார்பிங் மெடிக்கல்ஸ் நான் அனுப்பிட்டே இருக்கேன். ரெடியா இருங்க. Thank you, dog. Activating Eagle Jaw. Activating Lion Hauler. Activating Bear Collar. உள்ள வாடாச்சு. Delta. நான் பாயிண்ட்க்கு போறேன். Blaster spot the rain. Activating French reflectors. Whoa. என்னது எத்தனை பேரா? Going airborne. Blue, yellowக்கு வழியை கிளியர் பண்ண. Okay, right. நான் பாத்துக்கறேன். ஹே, அங்க பாத்தியா? அதுங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுங்கள பார்த்தால எனக்கு பிடிக்கல. Come on. Come on. நான் பாத்துக்கிறேன். பின்னாடி நிறைய பேரு. Yellow, உனக்கு நேரா பயஸ் வந்துட்டு இருக்கு, ஜாக்கிரதை. எனக்கு அது தெரியும், ரெட். டேய், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுக்காக என் லைஃபை பணிய வைக்க விரும்பலப்பா. நான் இங்க இருந்து கிளம்புறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு.
அவங்க லாக் பண்ணிட்டாங்க. நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. enemy attack alpha contain. நீ யாரா இருந்தாலும் சரி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸலன்ட், கிரேட். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. எஸ் சார். இன்னும் அதுங்க நார்த்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. அதுங்களை நான் பாத்துக்கிறேன். இங்க இருந்து பொண்ணு உயிரோட போக கூடாது. கேட்டீங்களா? இது கெட்ட செய்தி. நம்மளுடைய ஆளுகளை அழிச்சுக்கிட்டு இருக்காங்களா? சூப்பர்ப்பா. ஏய், ஒரு நிமிஷம் அடிக்கிறதுல டப்பாளுகள்ல சிட்டி ஷீல்ட் ஆன் ஆயிடுச்சு. எல்லா கேட்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. என்கிட்டயும் நிறைய பவர் சிருஷ்டி பண்ண யாருன்னு காட்டுறேன். டவுன்லோடுக்கு தயாரா இருக்கு. आज देखो मोटिवेशन हाई ऑक्टेन मेगाजोन मारला. Spectroscope online. Attack sequence Mustang. Okay, Sama. Ready, go. இவள அடிச்சிடலாம். Okay. நீ சொல்றது கரெக்ட். வாங்க வாங்க. Super Psycho. Come on friends. வந்தவன அழிச்சிடலாம். Punch it. Yeah. Hey. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. வண்டிக்கு பெட்ரோல் கொடு, எனக்கு தண்ணியை கொடு. கொடுத்தா நான் போயிட்டே இருக்கேன். இருங்க. இவர்தான் பெரிய ஆபத்து நடக்காம தடுத்து உதவி செஞ்சாரு. இவர் எதுவும் பண்ணல. ஏன் இப்படி பண்றீங்க? சார் இவன் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. எனக்கு இவனை யாருன்னே தெரியாதுங்க. சார், வெஞ்செக்ஸோட ஹார்ட்வேர் உங்க உடம்புல இருக்கு சார். ஜெனரேஷன் 7க்கு உடனே வாங்க. இங்க பாருங்க, என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் இந்த ஊர் சிட்டிசன் தான். எனக்கு இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விட்டுருங்க, சொல்றதை கேளுங்க. Power Rangers Cartoon Club. நமக்கு இதுல என்ன தேவை டாக்? டிஃபரெண்டான ஒண்ணு, ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. வேஜெக்ஸோட டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிறதுனால நம்ம ஜோன்ஸை மாத்தி ஆகணும். ஜோன்ஸை அப்கிரேட் பண்ணலைன்னா நம்மளால அவங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அப்புறம் ஒரு மாசத்துல வேஜெக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடும். நம்ம சீரியஸ் பிளாக் ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்லையே. ஆனா நம்ம கிட்ட சீரியஸ் பிளாக் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆபரேட்டர் தேவை. அப்படி ஒருத்தனை இப்ப எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இங்க என்ன பிரச்சனைனா உன் உடம்புல ரோபோட்டிக் டெக்னாலஜி இருக்கு. அதுவும் உடம்பு ஃபுல்லா. ஆனா அத பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற. உண்மைதான். உன் பேரும் உனக்கு தெரியாதுன்ற. நீ எங்க இருந்து வர? அதுவும் தெரியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நான் யாருன்னு நானே சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வர வைக்க முடியாது. அதுல டவுட்டே இல்ல. ஓகே, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். உனக்கு என்னதான் ஞாபகத்துல இருக்க சொல்லு. என் வண்டிக்கு பெட்ரோல் வேணும். அன்னைக்குதான் என்ன பார்த்து நானே எனக்குள்ள இவ்வளவு கோபமானு கேட்டுக்கிட்டேன். அவ்வளவு கோபம். அதுக்கப்புறமா தான் என்னையே எனக்கு பிடிச்சது. அவ்வளவு நல்லவன் நானு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த மாதிரி கோவப்படக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் எவ்வளவு அமைதியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நான் அமைதியா இருந்துட்டேன். சோ எங்க ரிசல்ட் படி அந்த ரோபோட்ஸ் உனக்கு பிசிக்கல் எபிலிட்டிஸ் கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுல டவுட்டே இல்ல. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்,
உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு. சார் இவனுடைய டேலண்ட்டுக்கு நிச்சயமா நான் எஸ்ன்னு போட போறேன். அதுக்கப்புறம் தான் என் கனவுல இருந்து வெளியே வந்து நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நடந்தது எதுவுமே கனவில்லை, எல்லாமே என்னோட திறமைன்னு. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பையன் கிடையாது. ஏன்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறவன். ஆனா ஏன் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் சோப்பை மாத்தி போட்டு குளிச்சதுனால உடம்பு பூரா ரேஷஸ் வந்து அப்படியே புண்ணாயிடுச்சு. எனக்கு ஒண்ணுதான் புரியல, ஒரு மனுஷனாக இருந்து உன் உடம்புக்குள்ள பாதி மிஷின்ஸ் இருக்கா இல்ல மிஷின்ஸ்குள்ள தான் மனுஷன் இருக்கானா? இவளை கண்டுபிடிச்சிங்களா? அதையும் கண்டுபிடிங்க. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு இருக்கேன். நீ இந்த சைடுல இருக்கலாம் நினைக்கிறேன், அந்த சைடுல இருக்கலாம் நினைக்கிறேன். நான் என் சைடுல இருந்துக்கிறேன் எப்பவுமே. கர்னல், நான் கொஞ்சம் பேசி பார்க்கலாமா? நல்ல வேலை கிளம்புனாங்களே. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? தாராளமா சொல்லு. எல்லோ உனக்கு மேட்ச் ஆகிற கலரே கிடையாது. அடுத்த நாள் நான் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது அவ என் எதிர நின்னா. அதுதான் நான் அவளை பார்த்த கடைசி நாள். இப்ப அவ என் மெமரிஸ்ல மட்டும்தான் இருக்கா. அப்புறம் கனவுல நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒன்னே ஒண்ணு கேளு. எப்பவும் நீ கெட்டவனா இருக்கதான் விரும்புவியா? உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. தினமும் எந்திரிச்சதும் கெட்டவனா தான் இருக்கணும்னு ஏதாவது சொல்லிப்பியா என்ன? ஐம் சமர். டிலன், நீ என்ன டிலனே கூப்பிடலாம். ஓகே, உன்கிட்ட இன்னொரு கேள்வி என்ன கேட்கணும். உண்மையை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நான் யாரும் தெரியாது, எங்க இருந்து வந்தேன் தெரியாது. எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. என்னோட ஒரே ஒரு கேள்வி, நீ எங்க போறேங்கிறது தான். உன்னை பார்த்ததுல சந்தோஷம் டில்லர். நம்ம இப்ப பண்ண போற அட்டாக் நிச்சயம் உங்களை காலி பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாவ், புது வெப்பன். அது மட்டும் இல்ல, அவர் ஏதோ ஸ்பெஷலா எனக்கு உருவாக்குறாரு நினைக்கிறேன். வாய மூடுங்க. நம்மளோட அடுத்த மிஷனுக்காக ஒரு அற்புதமான வெப்பனை தயார் பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஜெனரல், உங்களுக்கு என்னோட புது வெப்பனை நான் அறிமுகப்படுத்துறேன். இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பலமானதும் கூட. அது மட்டும் இல்ல, இது பார்க்கறதுக்கு அப்படியே மனுஷங்க மாதிரியே இருக்கும். கவலைப்படாத, என்னோட அங்கிள் மார்டின் ஒருத்தர் இருக்காரு, அவர் மிகப்பெரிய லாயர். அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஓ, அப்ப நம்ம எஸ்கேப் ஆகலான்றியா? இப்பதான் நீ சூப்பரு. இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறோம்னு சொல்லு. நீயுமா? ஆமா, நீயும் நானும். ஏன் ஜிக்கி, நான் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு ரீசன் சொல்லு பார்க்கலாம். ஷேடோ பப்பட்ஸ். ஷேடோ பப்பட் செய்யறதுல நான் டேலண்ட். சூப்பர், தரமா போ. இங்க பாரு, நிச்சயம் என்னோட உதவி தேவைப்படும். ஏன்னா இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. ரொம்ப சரியா சொன்ன சிக்கி. இன்னைக்கு உன் கதையை நான் முடிக்கிறேன். என் பேர்ல 2-3 பேர் இருக்கிறதுனால குழப்பத்துல இங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உன் கதை முடிஞ்சது சிக்கி. நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அது அது ஒரு பெரிய கதை. ஜாக்கிரதையாரு. இதுல இவன் ஒரு மிஷன் ரைட்? இல்ல, இவனும் ஒரு மனுஷன் தான். இவருக்குள்ள சைபர் நெட்டும் இருக்கு. அது எப்படி? இங்க பாரு, எனக்கு இதுல எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இங்க மெட்டலும் இருக்கு, அவன் உடம்புல போன்ஸ் இருக்கு, ஃபிளஷ் இருக்கும். சோ இவன் மிஷனே கிடையாது. அப்படின்னா என்னவா இருப்பான்? அதுக்காக இவனை ஒதுக்கி வைக்க முடியாதுல்ல. இதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது உங்க டீம் லீடர். இங்க பாரு சமர், நீ அவனுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு தெரியுது. ஐ மீன் புரியுது. ஆனா இவன் கிட்ட எந்த ஒரு டேலண்டும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க பாரு, உனக்கு ஏத்த பார்ட்னர் நான் கிடையாதுதான். இருந்தாலும் நான் ஒருத்த மட்டும் தானே உன் கூட இருக்கேன். உன்னால இங்க இருந்து தனியா எங்கேயும் போகவும் முடியாது. எங்களை பார்த்ததும் உன் முகத்துல ஒரு மரண பயம் தெரியுது. இங்க காட்ஸ் தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஏய், இங்க பாரு, நீ ஏதோ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.
நானும் என் ஃப்ரெண்டும் இங்க வந்ததே இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லதான் வந்தோம். இவன் ஃப்ரெண்டா நீ? இல்ல. ஓ இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. உன்னோட பிரச்சனையே என்ன தெரியுமா ஜிகி? மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. நான் எங்க இருந்தாலும் எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும். அங்க இருக்கிறதெல்லாம் பாத்தியா? இங்க இருக்கிறவங்களோட சாப்பாடு அது. அதை எனக்காக கொடுத்திருக்காங்க. என்ன மதிச்சு எனக்காக கொடுத்த சாப்பாடு அது. இதுதான் மரியாதை. ஆனா நீ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற ஜிகி. இந்த பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை மட்டும் கிடையாது. நீ என்ன மதிக்கலன்னா உன்னை பார்த்து நாளைக்கு நிறைய பேர் என்ன மதிக்காம போவாங்க. அது எனக்கு தேவையா? அதனால நீ என்ன நினைச்சிடு. உனக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட்டை பார்த்து இங்க இருக்கிற எல்லாரும் பயப்படணும். அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த இடமும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிட போறேன். வேற என்ன? இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையே எதுக்காகத்தான். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற? நீ என்ன எடுத்திய ஒழுங்கா திரும்ப அதே இடத்துல வச்சிட்டு போ. நானா? இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது. நான் அதை செய்ய வைப்பேன்டா. அதையும் தான் பார்க்கலாமே. பண்ணிட்டாங்க, ஜாக்கிரதை. ஏய் அம்மா, பின்னால போய் அடிக்கப்பா. இது உங்களுக்கு தேவையா? பிரச்சனை வேணான்னு சொன்னா கேட்டா தானே? நல்லா கேட்டுக்கோங்க, இனிமே என்கிட்ட வரக்கூடாது. வந்தா இதான். கலக்கிட்டேன். இங்க பாரு, எனக்கு சாப்பாடு வேணும், அவ்வளவுதான். டேய் தம்பி, நீ ஏன் சேர்ல உட்காந்துருக்க? நீ என்னோட சேர்ல உட்காந்துருக்கன்னு சொன்ன. உனக்கு நேரம் சரியில்லைன்னு என் 7வது அறிவு சொல்லுது. என்னது? இவனால எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்றியா? பரவாயில்லையே, பையன் புரட்டி எடுக்கிறான். நீங்க ஓகே சொல்ல இது போதுமா? டெலன், இவர் ஸ்காட். ஸ்காட் ட்ரூமன், டீம் லீடர். அப்புறம் இவர்தான் பிளின். வெறும் பிளின் மட்டும்தான். நீ மீட் பண்ண வேண்டிய இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் நம்ம பவர் ரேஞ்சருக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான ஆளு. நான் தான் வித்தியாசமானவன் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன விட வித்தியாசமா இருக்கீங்க. டாக்டர் கேவா. நீங்க போய் ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. இங்கிருந்து நீ வெளியே போனா உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ் இதுதான். நான் இதெல்லாம் பண்ண தயாரா இல்ல. என்னால இங்கிருந்து ஈஸியா வெளில போக முடியும். அப்படியா? அது ரொம்ப கஷ்டம். எங்க கூட ஜாயின் பண்ணிடு. சோ என்ன பண்ண போற டிலன்? எங்க கூட வரியா இல்ல இங்கே இருக்கியா? நான் உங்க கூட சேரணும்னா எனக்கு பிடிச்ச கலரை கொடுக்கணும்.